This video is sponsored by Buymode Online Shopping. இங்கு தரமான பொருட்கள் வாங்கி பயன்பெறுவீர்கள். புத்தரும் மர்ம முடிச்சும். ஒரு கிராமத்தில் பொதுவான இடத்தில் பெரும்பாலான மக்கள் கூடியிருந்தார்கள். யாருக்காக என்றால், தன்னை உணர்ந்த மகான் புத்தரின் வருகைக்காக. புத்தரை காண வேண்டும் என்ற ஆவல் அவர்களிடம் மிகுதியாக இருந்தது. அவரது பேச்சை கேட்பதற்காக அனைவரும் காத்திருந்தனர். அப்போது அங்கு புத்தர் வந்தார். அங்கிருந்த மக்களிடம் ஒரு அதிர்ச்சி இருந்தது. பொதுவாக புத்தர் ஆடம்பரங்களை விரும்புவர் அல்ல, மிக எளிமையானவர் என்று அனைவரும் அறிந்தது. மாறாக அன்று புத்தர் மெல்லிய நீளமான மிக நேர்த்தியான நெய்யப்பட்ட பட்டாடையை போர்த்தி வந்தார். அங்கே அவருக்காக ஒதுக்கப்பட்டிருந்த மேடையில் அமர்ந்தார். மக்களிடம் ஒரு சலனம் இருந்தது. அதை புத்தரிடம் எப்படி கேட்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தனர். இவ்வளவு அழகிய பட்டாடையை பற்றுகளிலிருந்து விடுபட்ட நீங்கள் போர்த்தி வந்திருப்பதன் காரணம் என்ன என்ற கேள்வியை கேட்க அனைவருக்கும் ஆர்வம் இருந்தது. ஆனால் யாருக்கும் துணிவில்லை. இதை உணர்ந்த புத்தர் அவரே ஆரம்பித்தார். நான் போர்த்தியிருக்கும் பட்டாடை சம்பந்தமாக தானே கேட்க நினைக்கிறீர்கள் என்று அவர்கள் நினைத்ததை கூறியதும் அனைவரும் தலையசைத்தனர். அப்போது புத்தர் மக்களிடம் தனது பட்டாடையை உயர்த்தி காட்டி, இந்த ஆடை எவ்வளவு அழகாக இருக்கிறது, மிகவும் சுதந்திரமாய் பறக்கிறது பாருங்கள் என்றார். பின் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவரை அழைத்தார். ஆர்வம் மிகுந்த ஒருவர் புத்தரிடம் வந்தார். நீங்கள் விருப்பப்பட்ட முடிச்சுகளை போடுமாறு பட்டாடையை கையில் கொடுத்தார். அந்த நபரும் ஆர்வமாக மளமளவென்று 4-5 முடிச்சுகளை பட்டாடையில் போட்டார். பிறகு புத்தர் அதை வாங்கி கொண்டார். புத்தர் கேட்டார், நான் அணிந்து வந்த பட்டாடையும் இப்போது முடிச்சுகள் உள்ள பட்டாடையும் ஒன்றா அல்லது வேறா என்றார். இரண்டும் ஒன்றுதான் என்றனர் மக்கள் அனைவரும். புத்தர் கூறினார், நான் முடிச்சுகளிலிருந்து விடுதலையடைந்த பட்டாடை, நீங்கள் முடிச்சுகளோடு இருக்கும் பட்டாடை. இருவருமே மிக உயர்ந்த பட்டாடை தான். நீங்கள் தாழ்ந்தவரோ நான் உயர்ந்தவனோ அல்ல. ஆனால் என்னுடைய பட்டாடை மிகவும் சுதந்திரமாய் பறந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பட்டாடையோ முடிச்சுகளுடன் இருக்கின்றது. உங்களது முடிச்சுகள் உங்களை சுதந்திரமாக உணர வைப்பதற்கு பதிலாக துன்பமாக உணர வைக்கிறது என்று கூறினார். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் எழுந்து, எவ்வாறு நீங்களும் நாங்களும் ஒன்றாவோம் என்றார். புத்தர் சொன்னார், ஞானத்தன்மை என்பது அனைத்து மனிதர்களிடம் இருக்கும் ஒன்று. அது இருப்பதை நீங்கள் கண்டுகொண்டாலே அது மலர்ந்துவிடும். அது மலர்வதற்கு தடையே நீங்கள் போட்டு வைத்திருக்கும் இந்த முடிச்சுகள் தான் என்று பதிலளித்தார். ஆம், புத்தர் கூறியது முற்றிலும் சரியே. உங்களின் அபார சக்தி எங்கே முடங்கி எந்த முடிச்சில் சிக்கியிருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும். இதற்கு சித்தர்களின் தியான கரகத்தம் என்னும் ஜென்ஸ்கர் தற்காப்பு கலை சரியான வழியை கூறுகிறது. நீங்கள் வீழ்த்த வேண்டியது எதிரி இருப்பது வெளியே இல்லை, உள்ளேதான். அவை பயம், பதட்டம், கூச்சம், தயக்கம், சோம்பேறித்தனம், கோபம், வெறி, மந்தம், குறை காணுதல், குற்ற உணர்வு, ஞாபக மறதி, பிடிவாதம், வெறுப்பு, முடிவெடுக்க இயலாமை, சரியாக செயல்படாமை, பேராசை, கவலை, சந்தேகம் போன்ற பலவீனமான எதிர்மறை உணர்வுகளாகவே இருக்கின்றன. நீங்கள் அவற்றை வென்றுவிட்டால் வெளியில் உள்ள எதிரியை எளிதாக வெல்லலாம், அல்லது எதிரியே உருவாகாமல் பார்த்து கொள்ளலாம். ஆம், ஜென்ஸ்கர் வீரக்கலை சொல்லும் அதே தத்துவத்தை மனித ஆற்றல் மருத்துவ விஞ்ஞானமும் சொல்கிறது. இதனையே உலக சுகாதார மையமும் கூறுகிறது. மனிதனிடம் உள்ள 80% நோய்களுக்கு காரணம் மனமே, மன உணர்ச்சிகளே என்று. இவ்வாறு பிரச்சனைகள் நமக்குள்ளே இருக்க நாமோ துன்பங்களிலிருந்து விடுதலை அடைய வெளியே போய் ஆறுதலை தேடுகிறோம். நீங்கள் நினைத்ததை எல்லாம் அடைந்து வெற்றி பெற பிரதான கருவிகளாக இருப்பவை உங்கள் உடலும் மனமும். இவை சீர்கேடு அடைந்திருந்தால் எவ்வாறு தீர்வு கிடைக்கும்? நவீன மனோ தத்துவ விஞ்ஞானம், வேதாந்தம், சித்தாந்தம் போன்றவை மனிதன் அபார சக்தி உடையவன், ஆனால் அவை அனைத்தையும் சாதிக்க முடியும் என்கிறது. ஆனால் நாமோ வேறு மாதிரி இருக்கிறோம். நாம் நினைத்தபடியெல்லாம் மற்றவர்கள் இருக்க வேண்டும் என நினைக்கிறோம். அதனாலேயே அன்பு காட்டுகிறோம், உதவி செய்கிறோம், அதிகாரமிக்க பதவியில் இருக்க விரும்புகிறோம். அலுவலகம், வீடு, நாடு என்ற அனைத்து இடங்களிலும் இதே நிலைமைதான் இருக்கிறது. மனிதனோ இந்த போலித்தனமான அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டு அடிமைப்பட்டு உண்மையில் பலத்தையும் சக்தியையும் நிம்மதியையும் இழக்கிறான். தனது பதவி பலம், பணபலம், ஆள்பலம், அதிகார பலம் இவற்றில் அதீதமான நம்பிக்கை வைத்து தனது உயிராற்றலை எல்லாம் செலவழித்து நிம்மதி இழந்து தவித்து வருகிறான். இறுதியில் சரும அரிப்பு நோய் வந்தவன் போல் மாறிவிடுகிறான். அரிப்பு என்று சொரிந்தால் சருமம் புண்ணாகிறது என்றும், சொரியாமல் இருந்தால் நல்லது என்றும் தெரிந்திருந்தாலும் அந்த நோயின் மீது
தன்மை நம்மை மீது சொரிய வைத்து விடுவதைப் போல தான் பெற்ற அதிகாரத்தை விட முடியாமலும் வைத்துக் கொள்ள முடியாமலும் சமநிலை எழுந்து தவிக்கிறான். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டியது ஒன்று இருக்கிறது. அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களை அடக்கியாலும் நம்மால் நம் மனதை அடக்க முடியவில்லை. நம் அதிகாரத்திற்கு அனைவரும் கட்டுப்படுகிறார்கள். ஆனால் சுகர், பிபி, கோபம், அகங்காரம், சலனப்படும் மனம் போன்றவை கட்டுப்படுவதில்லை. மேற்கூறியவற்றை அடக்கி ஆண்டால்தான் உண்மையில் பலமானவர்களாகவும் மேன்மக்களாகவும் ஆக முடியும். நன்றி, வணக்கம்.